எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இருந்தாதான் நாம இருந்தாதான் நீங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அன்றைக்கே நமஸ்காரமா. நான் மாடு விட்டாதான் நீ மாடு பிடிக்க முடியும், நீ மாடு பிடிச்சாதான் நான் மாடு விட்ட முடியும். அந்த தடுக்கையை அறுத்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா திரும்பவும் அதுக்குள்ள வராதீங்க. மாடு முடிச்சா போன் போட்டு மிரட்டுறாங்க, கேக்குறாங்க. சட்டா கட்டிட்ட சட்டா கேச்சேస్తారు. ரெக்கார்டோட அனுப்புங்க, அதே குரூப்ல போடுங்க. அவங்க வீட்டுக்கே கூட போய் பேசலாம், இதே மாதிரி சேர்ந்து கூட பேசலாம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க தெளிவா கேட்டாதான் நீங்க என்கிட்ட பதில் பேச முடியும். ஆர்வேரியில வந்து எடுத்து பிடிக்கிறவங்க எப்படி பிடிக்கிறாங்க? தோரணத்துக்கு வெளியே வரும்போது பிடிக்கிறதாலதான் அந்த சண்டை வருது. காரங்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருக்கும். ప్రతి ఒక్కరికి వాళ్ళతో 1 అవర్ టైం ఇచ్చాడు. అలా కొంచెం అమిగా బ్యాన్ చేస్తాం. మాకు వచ్చి ఆడ మైక్ చెప్పే దగ్గర నుంచి సేఫ్టీ చేసి ఇవ్వాల. అందరూ తప్పు చేస్తారు, కొందరు తప్పు చేస్తారు. పేరు కోసంగా మన పండుగ జరుగుతూ ఉండేది. நம்மளுடைய வீர விளையாட்டு மாடு வந்து விடும்போது கீழே விழுந்துட்டா மாடு வந்து பிடிக்க கூடாது. செகண்ட் வந்து தோரணத்துக்குள்ளதான் மாடை பிடிக்கணும். இந்த மாடுபடி இருந்த காட்டிக்குதான் இந்த வாட்டி கோம்சந்திரம் பண்டிகை ஆடுது. மற்றும் இந்த விதிமுறை மீறி வந்து புல் கேச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி மாடு பிடிச்சா அந்த புல் கேச்சர் டீம் பேன் பண்ண முடியுமா? இது கேள்வி. தவறா இருக்காத நண்பா, நான் வந்து உங்களை வந்து பேன் பண்ணணும் சொல்ல அவர் சொன்னதால எங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை உங்களுக்கு வச்சிருக்கேன். நான் இந்த நம்பருக்கு எடுத்து போய் கொடுக்கணும்ன்றதான் உங்க வேலை. நீங்க பொடிவை நிறுத்தி நீங்க ஒண்ணு அதை விட்டுட்டு மாடு விட்டுறீங்க, காலி மாடோட விட்டுறீங்க. அது யாரோட சொத்து? உங்களோட சொத்து. கரெக்டா மாடு விடும்போது எங்க நீங்க பிடிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இடம் பத்தலையா? எதுக்காக இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து மாடு பிடிக்கிறீங்க? தோரணம் கட்டுறீங்க தானே? எத்தனை அடி கட்டுறீங்க தோரணம்? அது கட்டி வந்து 100 அடி தான் கட்டணும் ரூல்ஸ் இருக்குதா? ஒரு டிஷர்ட் தானே அடிச்சாங்கன்னா அந்த மாடு வந்து ஒரு வருஷம் பேன் பண்ணணும். 18 வயசுக்கு கீழே தயவு செஞ்சு வந்துட்டு டிஷர்ட் கொடுக்காதீங்க. சங்கம்ன்றது மாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, மாடு பிடி வீரர்களுக்கும் சங்கம்டா. ஒரு வேண்டுகோள் என்னன்னா, யூடியூபர்ஸ் வந்து சில வீடியோ வந்து போட தவிர்க்கணும். கோயில் நிர்வாகி சலப்பதில்லை மற்றும் ஆனா அன்றைக்கே நமஸ்காரம். வந்துட்டு పిఆర్ అయ్య రాజశేఖర్ అయ్య ఇరుకారు అంటారు కదా. ఆ తర ఆ టీమే వచ్చి ఏడాది బెండ 6 నెలల బెండ 3 నెలల బెండ నీ ஒரு టీమ్ గా ఒత్తురుగరా మేము మిమ్మల్ని ఏం అడుకోలేదంటే మీ కోరికలంతా సంఘ మూలంగా నెరవేరాయి. ప్రపంచ భగవద్గీతలోనే అన్ని మతాలను పూజించే దేవుడు బసవేశ్వరుడు. మనవి యా దేవుడు పిలిస్తే వస్తారో లేదో బసవేశ్వరుడు. ఒక నిమిషం, ఇప్పుడు వాళ్ళు ముడువైపోయా. యా ఎద్దన్నా కొట్టింది ఏమన్నా చేసుకోండి. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அதுக்கட்டு மேலே எந்த அளவுக்கு நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா முழுசாக இந்த சேனல் வந்து அதுக்கட்டுக்காகவே உருவாக்கப்பட்டது. நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுடைய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளுக்கு யாருமே வந்துட்டு இது பண்ணல அந்த டைம்ல. அப்ப நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாநில பேரவை தலைவரா வந்துட்டு பிஆர் ஐயா ராஜசேகர் ஐயா இருக்காரு. அவரை வந்துட்டு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பிளான் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேர் முடியுதோ அவ்வளவு பேர் போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு சந்திச்சோம். மதுரையிலவே தான். மதுரையில சந்திக்கும் போது அவங்க இங்க வந்தாலும் வர கட்டியும் நான் அவங்க பேர் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் வந்துட்டு நான் சொல்றேன். நந்து வந்துட்டு வந்திருந்தாரு. அப்படியே வந்துட்டு நம்ம குமார், அப்புறம் இங்க இருக்கிற தலைவர் தலைமையில வந்துட்டு அப்ப வந்துட்டு சங்கமும் எதுவும் இல்லை. இப்படி சந்திக்கும் போது அங்க வந்துட்டு பிஆர்ஐ தான் நம்மளுக்கு சொன்னாரு, நீங்க வந்துட்டு இப்படி ஒரு பண்டிகை ஆளுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்க சந்திச்சாலும் அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பண்டிகை வந்துட்டு வெற்றி பெறணும்னா நீங்க வந்துட்டு ஒரு சங்கம் வந்துட்டு ஆரம்பிக்கணும். அந்த சங்கம் ஆரம்பிச்சுட்டு நீங்க ஒரு லெட்டர் பேடு, அப்புறம் இங்க ஒரு அசோசியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ வந்துட்டு ஒரு அதிகாரியா இருந்தாலும் அவங்க உங்க பேச்சு வந்துட்டு கேட்பாங்க அன்றத வந்துட்டு அவங்க சொன்னாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு இந்த சங்கத்துக்கு எப்படி வந்துட்டு ஆரம்பிக்கணும் எல்லாமே பார்த்தோம்.
முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சங்கத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2023 121/2023 131/2023 நம்ம சங்கத்தோட ரிஜிஸ்டர் நம்பர் 2023 ஆச்சு. அப்புறம் வந்துட்டு அது ஓபன் பண்ண பிறகு திருப்பி போயிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசணும். பேசும்போது வந்துட்டு உங்க பண்டிகை வந்துட்டு இல்ல, ஜியோல இல்ல, இருக்கிறது வந்துட்டு 4 பண்டிகை இருக்கு, உங்க பண்டிகை இல்ல. அந்த டைம்ல தான் அவர் என்ன சொன்னாருன்னா, இது ஒரே வாட்டி ஜியோ வந்துட்டு யார் நினைச்சாலும் ஒரே வாட்டி ஆகாது. நீங்க வந்துட்டு அங்க லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏஸ், அதிகாரிங்க, பிளஸ் வந்துட்டு ஒரு பிரபலமானவங்க, ஒரு பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்க, அவங்களோட சப்போர்ட்டோட தான் நீங்க வந்துட்டு ஜியோ வர்ற வரைக்கும் பண்டிகை வந்துட்டு நீங்க பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம போன வருஷம் என்ன ஆச்சுன்ட்டு நான் சொல்ல, இந்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 4-5 பண்டிகை வந்துட்டு நல்லா நடந்திருக்கு. அதுல ஒரு 3 பண்டிகை வந்துட்டு சாட்டிஸ்பைடா எல்லாரும் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் நல்லபடியா நடந்தது. கோபச்சந்திரம் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு யூ கொத்தப்பள்ளி அங்கேயும் வந்துட்டு நல்ல பண்டிகை நடந்தது. அதே போல வந்துட்டு இங்க தும்மனப்பள்ளி உஸ்தனப்பள்ளியில வந்துட்டு நல்ல பண்டிகை நடந்தது. இந்த இடத்துல வந்துட்டு பண்டிகை நடத்துறதுக்கு வந்துட்டு பார்த்து போட்டா சீனான்றவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்துட்டு இருந்துட்டு தான் வந்துட்டு இந்த 3 இடத்துல வந்துட்டு அதிகாரிங்க யாரும் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நிப்பாட்டாம வந்துட்டு பண்டிகை பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. தயவு செஞ்சு சொல்றேன், இங்க வந்துட்டு பார்ட்டி, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்றது சங்கம் கிடையாது. எல்லாரும் எல்லாரோட எம்எல்ஏஸ் கிட்ட போயிட்டு பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்களுக்கும் வந்துட்டு போகும்போது ஏதோ வீடியோவோ போட்டோவோ பார்த்தா தெரியும். இப்ப இன்னைக்கு வந்துட்டு நம்ம இங்க ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம்னா, நாமளும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்துட்டு கலந்தாய்வு கூட்டம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எதுக்கு வைக்கலாம்னா, இப்ப நேத்து வந்துட்டு இங்க மாடு பிடிக்கும் போது நிறைய பேர் இப்படி பிடிச்சாங்க, அப்படி பிடிச்சாங்க, பிளஸ் எடுத்துக்காரங்க இப்படி வச்சாங்க, அப்படி வச்சாங்க. அதே மாதிரி நம்ம சங்கத்துல லாஸ்ட் இயர் இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், சில விதிமுறைகள் வந்துட்டு வச்சிருக்கோம். டம்போல மாடியத்துக்கு வந்து விடக்கூடாது. அதே போல வந்துட்டு பட்டாசு வெடிச்சு பண்டிகை பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு மாடு நீங்க பிடிச்சாலும் அது கீழே விழுந்துச்சுன்னா அது விட்டுடணும். நம்ம வந்துட்டு புடிச்சிட்டு போங்க. வீரர்களுக்கு சொல்றது என்னன்னா, மாடு வந்துட்டு விடுறது வந்துட்டு பிடிக்கிறது தான். நீங்க இருந்தாதான் நாம இருந்தாதான் நீங்க. எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கணும். மாடு வந்துட்டு பிடிக்கிறது நீங்களும் வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான். மாடு விடுறவங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், எதுவுமே இங்கேயும் எதுவும் வராது. எல்லாரும் வந்துட்டு விவசாயம் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவங்களோட கஷ்டப்பட்டு அவங்க மாடு வளர்ப்பாங்க. அந்த மாடு வந்துட்டு பிடிக்கிறது தான் அவங்களும் விடுறது. பிடிக்காம போனா பேரு, பிடிச்சா வந்துட்டு பேர் போயிடும். அந்த மாடு வந்துட்டு அத்தையில வந்துட்டு 2 தோரணம் வந்துட்டு லாஸ்ட் டைம் எப்படி பண்ணாங்க தெரியல. இப்ப எல்லா பண்டிகை பண்றவங்களும் வந்துட்டு அந்த 2 தோரணம்ன்றது வைக்கிறாங்க. அந்த தோரணம் வந்துட்டு மேபி சின்னசா இருந்துச்சுன்னா, உங்க ஆளுங்க எல்லாரும் வந்துட்டு மாடு பிடிக்கிறவங்க உள்ளர நிக்க முடியலன்னா நீங்க வந்துட்டு கமிட்டி ஆளுங்க இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு சங்கத்தை அணுகி, ஆனா நாங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்கோம், இந்த தோரணம் வந்துட்டு இன்னும் ஒரு 10 அடி 20 அடி வந்துட்டு தள்ளி வந்துட்டு கட்ட சொல்லுங்க. ஏன்னா உள்ளர இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை, அதனால நாங்க வெளியில போயிட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு நிறைய பேர் சொன்னீங்கன்னா அது கூட பண்ணலாம்னா. ஏன்னா வந்துட்டு நீங்க நாங்களே வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றது இல்ல, உங்களுக்கும் வந்துட்டு நாங்க இப்படி இருந்தா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீ சொல்லிட்டு நீங்க சொன்னா நம்ம அதுவும் பண்ணலாம். அதே போல வந்துட்டு நம்மளுக்கு அந்த உண்டாரு. ஆனா இதே போல வந்துட்டு நம்மளுக்கு ஜியோ வர்ற வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜியோ வர்ற வரைக்கும் யாரோ ஒருத்தர அணுகி யாரோ ஒருத்தர் பண்டிகை பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு தான் வந்துட்டு அவங்க வச்சுட்டு தான் வந்துட்டு பண்டிகை பண்ண முடியுமே தவிர, நாம வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஆளுங்களையே பார்த்துட்டு அரசியல்வாதிகளை பார்க்காம பண்டிகை பண்ண முடியாது. சில பேர் வந்துட்டு என்னடா இவங்கள வச்சு பண்றாங்க அவங்கள வச்சு பண்றாங்கன்ற மாதிரி வந்துட்டு கருத்து வேறுபாடு இருக்கு, சில பேர் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு பண்டிகை தான் நம்மளுக்கு பண்ணணும்ன்றதுதான். ஜியோ வந்த பிறகு ஒருவேளை பண்டிகை வந்துட்டு பண்ண முடியாம தடையா இருந்துச்சுன்னா நம்ம வேணா கூட வந்துட்டு நம்ம சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு சட்ட ஆலோசகர் இருக்காரு,
இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சட்ட ஆலோசகரா வந்துட்டு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து டீமா வந்துட்டு இன்னும் அறிவிக்கல, ஆனா போட்டிருக்கோம். அவங்கள வச்சு நம்ம வேணா கூட நம்ம லோக்கல் கோர்ட்ல பார்க்கலாம், இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இல்ல வந்துட்டு ஹைகோர்ட்ல போய் கூட வந்துட்டு நம்ம பண்டிகை வந்துட்டு அனுமதி வாங்கலாம். அதே போல மாடுபிடி வீரர்கள் ஆகட்டும், நான் ஒரு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, 18 வயசு கீழே வந்துட்டு தயவு செஞ்சு யாருக்கும் டிஷர்ட் கொடுக்காதீங்க. இது வந்துட்டு என்னன்னா, ஆனா எங்க போனாலும் நீங்க வேணா வந்துட்டு அப்ப இப்ப வரைக்கும் ஏதாச்சும் நாங்க வந்துட்டு உங்களை விட்டு கொடுத்து போயிருந்தா நீங்க இப்ப கூட வந்துட்டு சொல்லுங்க. ஆனா அன்னைக்கு மீட்டிங்ல இதாச்சு, நீங்க போன இடத்துல வந்துட்டு மாடுபிடி வீரர்கள் இல்ல, நாங்க தான் பெருசுன்னு சொல்லி பேசியிருக்கோம், இந்த மாதிரி சொல்லியிருந்தா நீங்க சொல்லுங்க. 18 வயசுக்கு கீழே தயவு செஞ்சு வந்துட்டு டிஷர்ட் கொடுக்காதீங்க. அந்த 18 வயசுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு தொந்தரவு ஆச்சுன்னா, ஆகக்கூடாது, ஆச்சுன்னா அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பண்டிகைக்கு ரொம்ப தொந்தரவு. அதே போல வந்துட்டு நம்மளுக்கு இது எல்லாம் வந்துட்டு எப்போ வரைக்கும் தெரியுமா, நம்மளுக்கு ஒரு ஜியோ வர்ற வரைக்கும் தான் வந்துட்டு இந்த நம்ம எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டா நம்ம பண்ணிட்டு போக முடியும். ஜியோ வந்த பிறகு மாடுபிடி வீரர்கள் கண்டிப்பா சொல்றேன், எல்லா இடத்துலயும் இருக்குது என்னன்னா, கலெக்டரேட்ல பதிவு எண்ணு வாங்கணும். அவங்க இண்டிவிஜுவலா பதிவு எண்ணு வாங்கணும், ஹெல்த் சர்டிபிகேட் கொடுக்கணும், அவங்க ஏஜ் பார்ப்பாங்க. 20 வயசுக்கு மேல இருந்தாதான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க வீரர்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு வரைக்கும் வந்துட்டு நம்ம எருது விடும் விழாவோட ஜீவோ வச்சுதான் வந்துட்டு பண்டிகை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் கூட கோப்சந்திரத்துல பண்டிகை ஆகும்போது அங்க அத்துக்கட்டு பண்டிகைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கும் போது, இல்ல எருது விடும் விழா தான் வந்துட்டு கஜெட்ல இருக்கு, அந்த பேர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பண்ணாங்க. அந்த எருது விடும் விழால வந்துட்டு உள்ளர ஆட்கள் இருக்கக்கூடாது. இருந்தா 20 பேருக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் போடுவாங்க. அது 1 கோடி ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் கிளைம் ஆகும் இன் கேஸ் ஆஃப் எனி டெத். ஆனா அதுக்கு வந்துட்டு 20 பேர் மட்டும்தான் உள்ளார இருக்கணும். இது மட்டும்தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் வந்துட்டு நம்ம சைடு நடந்த எல்லா பண்டிகைகளும் நம்ம காலகாலமா எப்படி நடந்துட்டு வருதோ பண்டிகை, அதே போலதான் வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரும் உள்ளார இருப்பாங்க. மாடு வந்துட்டு ஒன்னொன்ன விடாம அப்படியே விடுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு யாரோ ஒரு பொலிட்டிக்கலோ இல்ல அதிகாரியோ ஒரு சப்போர்ட்னாலதான் வந்துட்டு நம்ம பண்டிகை பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஏதாச்சும் குறைகள் இருந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, சங்கம்ன்றது மாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, மாடு பிடி வீரர்களுக்கும் சங்கம் தான். அதே போல வந்துட்டு மாட்டு விடும்போது ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது சங்கம், எல்லாருக்கும் சேர்த்துதான் சங்கம். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு வீரர்கள் கூட்டம் வந்துட்டு போட்டு சூழ்நிலை திருப்பி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்சூரன்ஸ் வந்துட்டு போடுறாங்களா, அந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு எப்படி போடுவதுன்ட்டு தனியா இன்சூரன்ஸ் எடுத்தா அது வந்துட்டு பிரைவேட் இன்சூரன்ஸ் கணக்கு தான். எப்படின்னா நீங்களும் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நீங்க எடுக்க முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது 1 இயருக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். அது மேபி அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகுது. இதுக்கு வந்துட்டு ஒரு வழி வந்துட்டு சங்கத்து மூலியமா பேசிட்டு இருக்கோம். ஒரு குழுவா வந்துட்டு ஒரு 15 பேர் 20 பேருக்கு வந்துட்டு ஒரு குழுவா குரூப் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமா? எதுக்குன்னா இப்ப மாடுபிடி வீரர்கள் ஒரு 200 பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸா இன்கேஸ் அந்த வருஷம் முழுசா எங்கேயாச்சும் அடிபட்டுச்சுன்னா, இங்கன்றதே இல்ல, யாருமே வந்துட்டு வெறும் பண்டிகை நம்பி நீங்களும் இல்ல எருதுக்காரங்களும் இல்ல, ஒண்ணு விவசாயம் பண்ணுவாங்க இல்ல வேலைக்கு போவாங்க, எருது பண்ணுவாங்க. நீங்களும் வந்துட்டு மாட்டு பண்டிகை இருக்கும்போது பண்டிகைக்கு வருவீங்க, அன்னைக்கு வந்துட்டு மாடு பிடிப்பீங்க. மறுநாள் காலையிலாவே வந்துட்டு வேலைக்கு போறவங்க விடிய 7 மணி 8 மணிக்கு ரோட்ல பினான்ஸ் கலெக்ஷன் கூட நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் வேலையில இருக்கீங்க. அதனால வந்துட்டு ரோட்ல கூட ஏதாச்சும் கை கால் அடிபட்டா கூட வந்துட்டு அதுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கிளைம் ஆகுற மாதிரி. என்னன்னா இவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் டீம் கொடுத்துடணும். இப்ப வந்துட்டு ஒரு 200 பேர்னா 200 பேருக்கு ஏஜ், அதே போல வந்துட்டு அவங்க பேரு அட்ரஸ் எல்லாமே நீங்களும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 பேர்னா ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ வரும், 300 பேர்னா ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ வரும், 400 பேர்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ வரும். அந்த மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். இது விட்டு வந்துட்டு ஒரு 125 325 ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு மாசம் வந்துட்டு ஒரு வீரருக்கு இல்ல வீரருக்கு இல்ல மாட்டு ஓனருக்கு போடலாம். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கு. அது ஒருத்தருக்கா போடும்போது வந்துட்டு ஒரு 100 பேருக்கு போட்டா 30,000 40,000 போகுது. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அது வந்துட்டு தகவல் வந்துட்டு சொல்றோம். எப்பவுமே நம்ம எல்லாரும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்களா இருக்கணும். பிளஸ் இப்ப வரைக்கும் பண்டிகை பண்ண
எல்லா பண்டிகை பண்ணவங்களுக்கும் பிளஸ் இங்க பண்டிகை பண்ணது இல்லாம இந்த பண்டிகையில வந்துட்டு ஒரு தொந்தரவுகள் ஆச்சு, இனிமே வந்துட்டு இந்த பண்டிகையில வந்துட்டு அடுத்து நடக்கிற பண்டிகையில வந்துட்டு எந்த தொந்தரவும் இல்லாமன்னு சொல்லிட்டு இங்க கலந்தாய்வு கூட்டத்துக்கு நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு சேர்ந்த பிளஸ் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா பெரிய தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்துட்டு இப்ப பேசுவாங்க. வந்து சேர்ந்திருக்க எல்டு ஓனர் ஆகட்டும், புல் கேச்சர்ஸ் ஆகட்டும், அப்புறமா எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த வருஷம் தான் ரொம்ப ப்ராப்ளம் இல்லாம எல்லா பண்டிகையும் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தால வந்து எல்லாரோட பேர் கெடுது. இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, யூடியூபர்ஸ் வந்து சில வீடியோ வந்து போட தவிர்க்கணும். இந்த எருது கீழே விடுறது, இல்லைன்னா ஒருத்தரை இடிக்கும் போது அவர் கீழே விழுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பீட்டான ஒரு அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்க இதெல்லாம் சேவ் பண்ணிக்கின்னு நம்மளோட பண்டிகைகளுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகுது. தயவு செஞ்சு யூடியூபர் மட்டும் இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பண்டிகைக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை எங்க கூட உறுதியில நின்று எல்லா வேலையும் நைட்டு பகலன்னு பார்க்காம எல்லாம் கூட இது செஞ்சு கொடுத்த கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுக்கு எங்களோட கோயில் அசோசியேஷன் சைட்ல இருந்து சன்மானம் பண்ணணும். சங்கரண்ணா கோயில் நிர்வாகி தர்மகர்த்தா ரமேஷ் அவர்களுக்கு சன்மானம் பண்ணணும் கேட்கும். அத்துக்கட்டு நலசங்கம் தலைவர் மூர்த்தி அவர்களை மற்றும் கோயில் நிர்வாகி சலபத்தண்ணா மற்றும் இந்த ஊருக்கு பெரிய ஒரு தூணாக இருக்கும் சுந்தரன் அவர்கள் இந்த இடத்துல இல்ல, அவங்களுக்கு வந்து எல்லார் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மற்றும் நம்ம கமிட்டி முனீஸ்வர கமிட்டி தலைவர் US சதீஷன் அவங்களுக்கும் சங்கரன் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். கையில காசு இருந்தாலும் முன்னாடி நின்று செலவு பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த பண்டிகை வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் சன்மானம் பண்ணணும்னு கேட்கிறோம். மற்றும் அதுகட்டு நலசங்கம் பிரசன்னா அவர்களை பிரசன்னா மற்றும் ராமன் லக்ஷ்மண் நவகுஷ பிரதர்ஸ் பிரபாகர் ஏட்டு பிரபாகர் ஏடப்பா ஏட்டு பிரபாகர் நாரேடா மற்றும் குடு பூஜாரி சதீஷ் அண்ணா தும்மல் பேர் கோபால் அண்ணா வேண்டாம் நாகராஜண்ணா தும்மல் பேர்ல நாகராஜண்ணா வேண்டாம் சரி, நெக்ஸ்ட் பண்டிகை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம தலைவர் BK கிருஷ்ணமூர்த்தி அவர்களா பேசுவோம். ஆனா நம்ம புல் கேச்சர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் இங்க வரணும். புல் கேச்சர் லீடர்ஸ், புல் கேச்சர் டீம் லீடர்ஸ் எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறோம்.
ప్రసన్న రైడా ప్రసన్న ఎద్దులు పుట్టేవాళ్ళు ఎద్దు లోనర్లు వచ్చిండే అందరూ మన సమానము. ఊరు గ్రామస్తులకి కష్టపడే వాళ్ళకి ఇది లేకుండా ఉండే జాగాలో పండించడానికి వాళ్ళకి వేసిందమ్మా. ఇక్కడ ఉండే వాళ్ళు అందరూ దేవుని బిడ్డలే, అందరికీ సమానం. ఏ ఊరికి ఒక నిమిషాలు. సరే అన్నా, ఇదివరకు ఇంతవరకు ఆ పండుగలో ఎట్లా అనేసి మనకు కావాల్సిన పండుగలేదనా. దీని ముందు వచ్చి ఎద్దోళ్ళు తప్పు చేసినొచ్చు, పులికాయ చేసి తప్పు చేసినొచ్చు. బట్ ఇప్పుడు మెయిన్ గా ఈ పదవికి అందరూ చేరిండదంటే దీనిపై పైన జరిగే పండుగల్లో ఏమీ ప్రాబ్లం కాకూడదు అనే ఒకే రీజన్ దా అందరినీ పిలిచినది. దానికి వచ్చి అది ఎట్లా ఏమనేసి మనకి బీవీకే కృష్ణమూర్తి தலைவர் చెప్తారో దయచేసి అందరూ దాన్ని ముందుకు ఎత్తుకొని పోయి ఏం ప్రాబ్లం కూడా చేసుకుంటాము. ఈరోజు ఇక్కడ ఈ యొక్క గొప్ప మీటింగ్ వచ్చినటువంటి మన ఎద్దుల ఓనర్లు కావచ్చు, గ్రూప్లో ఉండే ఎద్దుల ఓనర్లు కావచ్చు, గ్రూప్లో లేకుండా ఎద్దుల ఓనర్లు కావచ్చు, కుదురు పెట్టే చిన్నోళ్ళు కావచ్చు, పెద్దోళ్ళు కావచ్చు, మరియు ఈ యొక్క కాకిలేటి పంచాయతీ, ఉస్కనపల్లి, తుమ్మనపల్లి గ్రామ ప్రజలకి మరియు చుట్టుపక్కల గ్రామ ప్రజలకి నాన్న కూర్చోరేనన్న చలిపోతే నువ్వే పక్కొచ్చాడు వాళ్ళు తీసేసరా అనుకోకుండా అందరూ ఈ పక్కన కడలాడు చిన్నోళ్ళు గుడికేసారు, ఎట్లోనే అంతా ఈ పక్కన జాగా ఉంది. అందరూ రావాలి, అందరూ మనం అందోమలే, దేవస్థానంతో చేరేట వాళ్ళు అందరూ అందోమలే. మీరు మాట్లాడాలా, మీకు టైం ఇస్తాము. ఎద్దులోనర్లు మాట్లాడాలా, కూర్చుల పేరుకి చిన్నోళ్ళు మాట్లాడాలా. ఒక 5 నిమిషాలు అందరికీ వరవేర్పిస్తాము. దయచేసి అందరూ ఈ పక్క రండి. ఇప్పుడు మన మురుగానపల్లి పంచాయతీకి వచ్చిన వాళ్ళు కూడా స్వాగతం. ఇప్పుడు ఇదేమంటే మన ఈ యొక్క కాన్లేట్ పంచాయతీ ఉంది కదా, ఉస్తనపల్లి, తుమ్మనపల్లి, సూలిగిరి తాలూకా, కృష్ణగిరి డిస్టిక్. ఈ గ్రామంలో ఈ యొక్క గ్రామంలో కుగ్రామం అంటే ఈ ఊర్లో ఈ పంచాయతీలో ఉన్నాయని ఇంతవరకు మనకి ఏ ఊరికిన్నో చాలా జనానికి తెలియదు. ఈ దేవస్థానం కట్టి ఫస్ట్ ఇక్కడ పరసు పెట్టుకొని ఇక్కడ ఒక విజృంభణంగా ఒక పండుగ తయారు చేయడము. ఈ యొక్క వచ్చిన సభ మూలకముగా దేవునికి శ్రీ శ్రీ మునేశ్వర స్వామి పాదములకు ఫస్ట్ మనం అందరూ నమస్కారం చేసుకుంటా ఉన్నాము. ఇక్కడ వచ్చిండే బుల్ క్యాచర్స్ కి, డోనర్లకి, చుట్టుపక్కల గ్రామస్తులు, పంచాయతీ ప్రజలకు అందరూ కూడా స్వాగతం, సుస్వాగతం. ఈ రోజు ఇక్కడ ఏం చేరిండమంటే రేపు పండుగ చిన్నారం దొడ్లే నెనకదు మొన్న 20వ తారీఖు మన గ్రామంలో ఇక్కడ పండుగాయ. ఇక్కడ కొన్ని హెచ్చుకమ్మలు జరిగిండేదాన్ని ఇంకా వాటినంతా మనం సరి చేసుకుందామని ఈ యొక్క మీటింగ్ అరేంజ్మెంట్ చేయబడింది. అందులో చిన్నోళ్ళు ఈ పక్క రండి, అబే బుల్ క్యాచర్స్ టీమ్ అంతా ఈ పక్క రండి. అందరూ ఈ నెల తిండే అందరూ మనం అందరూ ఇక్కడికి వచ్చిండే వాళ్ళంతా అందోమలే. మరియు ఈ యొక్క పెద్దోళ్ళకి గ్రూప్ లో ఉండేవాళ్ళు ఏంటంటే అందరూ మనం గ్రూప్ లో లేదు, కొంతమంది ఉన్నాము, కొంతమంది గ్రూప్ లో లేదు. అందరికి కూడాను మన యొక్క కాన్లేట్ పంచాయతీ తరఫున, దేవస్థానం శ్రీ మునేశ్వర స్వామి తరఫున అందరికీను స్వాగతం. ఇక్కడ అందరూ సమానమే. తల ఎవరో, పొరలారో, నేను ఇంకోరు ఎవరు పెద్దలేదు. ఈ తా ఉండేవాళ్ళు అందరూ మనమంతా అందోములే. మన కళాచారము, మన సాంప్రదాయాన్ని కృష్ణగిరి మేరకు మావటంలా తెలి కావచ్చు, ఉత్తర తాలూకా కావచ్చు, వేపనపల్లి తాలూకా కావచ్చు, సూళిగిరి తాలూకా కావచ్చు, బాగులూరు, బేరికి అన్ని గ్రామాలలో ఇక్కడ ఉన్నాం. మన మేరకు మావటం పూలు ఇక్కడ ఉన్నాం. ఇంత యొక్క పెద్ద కూటము ఇప్పటి వరకు చేరలే అనుకుంటాను నేను. లేదంటే మన చిన్నోళ్ళు వస్తామంటే మేము 2 పండుగలని కదా టోటల్ ఎంట్రీ అయ్యాము. లేదంటే మన కళాచారాన్ని మనం విడిచిపెట్టమంటే మనం ఎంతటి వచ్చే మన బిడ్డలకి ఇదంతా తెలిసేదే లేదు.
దీన్ని ఈడుకూడదనే ఒక నమ్మకానికే ఈ జాగాలో ఈ పండుగ చేసేదానికే పర్మిషనో లేదో గెజెట్లనో లేదో టోటల్ ఆయా పంచాయతీల యా పార్టీ బలముంటుందో ఆ పార్టీని పుట్టుకుందా మనం కొన్ని కార్యాలు చేయాల్సి పడుతుంది. ఈ తాగుండేవాళ్ళు ఎవరు యా పార్టీ కాదు, మనమంతా సంక్రాంతి పండుగ పార్టీదా. మనమందరూ చేరి వీడు వచ్చిండే అన్నదమ్ములో రాకుండా ఉండే అన్నదమ్ములో అందరూ చేరి యా పార్టీలో లేదు, పేరు పెట్టే పని లేదు, మనమంతా ఒకే పార్టీ సంక్రాంతి పండుగ పార్టీ. ఈ పండుగ ఉండే వరకు మన ప్రాణాలు ఉండే వరకు ఈ పండుగను మనం విడకూడదు, ఏమిటికైనా సిద్ధంగా ఉండాలా. కానీ ఈ పొద్దు ఈ గవర్నమెంట్ ఉంటుంది, రేపు ఇంకో గవర్నమెంట్ వస్తుంది. ఆ గవర్నమెంట్ అధికారులు పట్టుకొని పోతేనే మన పని అయ్యేది. ఆడెవరినో ఎదురు చేసుకోవటమంతా మనకు ఆ పని అయ్యేది. ఈ శాశ్వతం యా గవర్నమెంట్కి లేదు, యా పంచాయతీ తలాయికి లేదు, యా పంచాయతీ కౌన్సిలర్కి లేదు. నేను పేర్లు చెప్పలేదు, పొదువుగా చెప్తా ఉన్నాను. మనం ఆ గవర్నమెంట్ పుట్టుకొని ఆ పంచాయతీలో ఉండే జనాలను పుట్టుకొని మనం ప్రతి ఒక్క కార్యము చేయాల్సి ఉంటుంది. ఇది అందరూ దీన్ని గుర్తుపెట్టుకోండి. కొందరు ఏమంటారంటే ఏం బీవీకే డిఎంకే వైనే చేయాలన్నా అనేది, ఇంకోరు ఏడిఎంకే అయినా చేయదు. అది కాదు, ఇది మనమంతా ఒకే పార్టీ సంక్రాంతి పండుగ పార్టీ. ఇది ఒకటి మన జ్ఞానంలో పెట్టుకోండి. అంటే అన్ని ఊర్లను పండుగ చేయొచ్చు, అన్ని ఊర్లను ప్రాబ్లం లేకుండా మనమే సరిదిద్దుకోవాలా. వచ్చిండే మ్యాటర్ ఏమంటే రేపు నీగా జరిగే పండుగలకి ఏం కంట్రోల్ చేయాలనేది ఇప్పుడు మన యొక్క ఈ సంఘం మూలకంగా కృష్ణమూర్తి ప్రెసిడెంట్ ఉన్నారు, మరియు పుల్లాల ప్రసన్న ఉన్నారు. కృష్ణమూర్తి ఒకటినో దాన్ని చెప్తారో, చెప్పినప్పుడు ఎట్లా ఒక నోట్లో ఎంట్రీ చేసుకోవాలా. ఆ నోట్లో ఎంట్రీ చేసేటప్పుడు ఏమన్నా దానికి హెచ్చు కమ్మీలు ఉంటే మీకు టైం ఇస్తాము. బుల్ క్యాచర్స్ మాట్లాడవచ్చు, ఎద్దు ఓనర్లు మాట్లాడవచ్చు. పొదువుగా ఇది అందరూ సమాధానంగా పోయేదానికే రేపునిగా జరిగే పండుగలకి మనలో ప్రాబ్లం అనేది రాకూడదు. పోలీస్ డిపార్ట్మెంట్ కానీ రెవెన్యూ డిపార్ట్మెంట్ కానీ వీళ్ళు కుచ్చులు పీకే వాళ్ళ ఓనర్లు ఇంత ఒకటికే ఉండరు. మన పోయి ఏమి నడిచేయాలని వాళ్ళే మాట్లాడుకోవాలా. ఈ ఒకటి చేస్తే తప్ప మనము ఏమి చేసుకునే కాదు. ఎలాంటి ఇది అప్పుడే ప్రసన్న చెప్పినట్లా ఈ యూట్యూబ్ వాళ్ళు వీళ్ళు ఏం చేస్తారంటే పీట అనే ఒక అమ్మాయి పోయింది, దాన్ని కొండపోయి ఇచ్చిస్తారు, దాన్ని పెట్టేది మన ప్రాబ్లం చేసేది. దాని రాకుండా ఉండాలంటే మనమందరూ ఇటు ఒకటికే ఉండాలి. మేమంతా ఒక ఇదే మాదిరి ఒక కలయకుటాన్ని పిలిచిన కలెక్టర్ అమ్మ మేడం మన ఉండేప్పుడు ఆ అమ్మ ఉండేటప్పుడు మేము అన్నిటి చెప్తే చాలా జన్మపత్రాలు మేమంతా పోయింటమే. మేము చెప్పిన దానికి ఆ అమ్మ మా ముందరే ఎస్పీకి డిఎస్పీకి ఏఎస్పీకి అందరికీను ఆ ఏరియా కళాచారం ఏముందో దాన్ని ఫాలో చేసుకొని పోండి మా ముందర చెప్పింది ఆ అమ్మ. దాన్ని ఇంకా మాకు ఒక నమ్మకం ఉంది, దీన్ని ఇట్లే ముందుకు తీసుకుపోతాము. ఏమేమి చేయాలనేది కృష్ణమూర్తి మాట్లాడాలని కోరుకుంటున్నాం. మన యొక్క సంఘం తలవారి కృష్ణమూర్తి. எல்லாருக்கும் வணக்கம். ஆனா இப்போ இங்க ஒரு பிரச்சனை நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனைக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அடுத்த கட்ட இந்த பிரச்சனை ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் மெயின் குறிக்கோள். இதுல யாருமே ஈகோ பிரச்சனையோ இன்னொன்னும் வரல, சரிங்களா? இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னா மாடுபிடி வீரர்களுக்கும் ஒரு மாட்டுக்காரருக்கும் பிரச்சனை. அதுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். இப்போ முக்கியமா மாடுபிடி வீரர்கள் ஒரு 4 பேர் முன்னாடி வாங்க. ஒரு 4 பேர் 2 பேர் முன்னாடி மாடுபிடி வீரர்கள் தம்பி என்னப்பா தம்பி, இங்க யாருமே கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. பொதுவா எல்லாரும் கூப்பிடுறோம், நில்லுங்க, நீவா நாவான்றதெல்லாம் இங்க கிடையாது. எல்லாரும் ஒன்னேதான் இல்ல, சரிங்களா?
மாடுபிடி வீரர்கள் வந்திருக்காங்க, மாட்டுக்காரங்க நீங்களும் சேர்ந்து இந்த பண்டிகை எப்படி கொண்டு போகணும் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. பிரச்சனை ஆனது ஆச்சு, இனிமே இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்பா. இப்போ மாட்டுக்காரா இருந்ததா மாடுபிடி வீரரும் வேணும், மாடுபிடி வீரர் இருந்தால் மட்டும் மாட்டுக்காரருக்கு தேவைப்படுது. நீங்க 2 பேரும் வந்து மாடுபிடி வீரர் வந்து கரெக்டா மாடு விடும்போது எங்க நீங்க பிடிக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இடம் பத்தலையா, எதுக்காக இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து மாடு பிடிக்கிறீங்க, இது வந்து எல்லாரும் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றீங்க? అన్నా కొంచెం సైలెంట్ గా ఉండాలా, ఇప్పుడుదా వచ్చి అంతా మాట్లాడుతున్నది, దయచేసి సైలెంట్ గా ఏముందో మీకు మనసులో ఉండే చెప్పండి. தோரணம் கெட்ட கதா எத்த தூரம் கெட்ட தோரணம் தோரணம் கட்டுறீங்க தானே? எத்தனை அடி கட்டுறீங்க தோரணம்? 100 அடி. இது ஜியோ வந்து 100 அடி தான் கொடுத்துறாங்க. அது கட்டி வந்து 100 அடி தான் கட்டணும் ரூல்ஸ் இருக்குதா? ஆனா அது நான் சொல்றேன், அது கட்டுறதே வந்துட்டு 250 அடி வரைக்கும் இப்ப கட்டுறாங்க. 250 அடி முன்னாடி ஒரு 50 அடி, சாரி பின்னாடி ஒரு 50 அடி விட்டுட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு 50-100 அடி விட்டுட்டு நடுவுல வந்து போட்டிருக்காங்க. அது வேணும்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ண சொன்னா நீங்க சொல்லுங்க. 150 அடி வேணும். சரி ஓகே, 2000% தராங்க. 2000% நிக்கிறதுக்கு 150 అడి పెట్టుకుంటాం. 150 అడి చాలు కంపల్సరీ. ఆ తోరణం కట్టి మీద எனக்கு బొల్లు ఏదంట, బొల్లు వేసేదా జనాలు నిలిచేది. తోరణం మూల నిలిచినంట చాలు, ఎక్స్ట్రా బొల్లు ఏదంట. తోరణం మూల లాస్ట్ 2వ తోరణం పెట్టారు కదా, అదో లాస్ట్ దానిపైన ఒకే బొట్టు కూడా ఏదంట. దానికి ఒక చిన్న కూడా నిలిచాము మేము. తోరణంలో పెడుతున్నా అంత నిలుచుకున్నాం. ரெண்டாவது தோரணம் கட்டுறீங்களா, அங்க ஒரு டீம்ஸ் போடுவாங்க சரியா, கமிட்டில அங்கேயும் ஒரு 10 பேர் உட்காருங்க. நீங்க மைக்கு பேசுங்க, அங்கிருந்து தோரணத்துக்கு வெளியே யாரும் நிக்காதீங்கப்பா. எந்த கலர் டீச்சர் நிக்கிறோம் அந்த டீச்சர் டீம் இருந்து சொல்லுங்க, உள்ள நான் கூட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் சரிங்களா. సరే ఏముందో ఇంకా వేరే இது மேல எந்த மாற்றம்னா ஒரு டிஷர்ட் தானே அடிச்சாங்கன்னா அந்த மாடு வந்து 1 வருஷம் பேன் பண்ணும். பண்ணுவீங்களா? ஆனா 1 வருஷம் இல்ல, இருங்க அது முடிவு இங்க இருங்க, நீங்க இருக்கிறது நீங்க சொல்லுங்க. நோட் பண்ணுங்க. அதுதான் சொன்னாங்க, ஒரு மாடுக்காரங்க ஏதாவது உரிமையாளர் வந்து ஒரு டிஷர்ட் தானே அடிச்சாங்கன்னா ஒரு டீம் தானே அந்த மாடு வந்து 1 வருஷம் அலோவ் பண்ணாது. 1 வருஷம் இல்ல, நீங்க பேன் பண்ணுங்க. 1 வருஷம் பேன் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். அடுத்து வேற சொல்லுங்க. దయచేసి ఎవరు మాట్లాడుకుంటూ నేనేమంటే ఇంచేపు ఒకరు మాట్లాడితే వేరే ఎవరు మాట్లాడలేదు. అదే తరగా ఇప్పుడున్నా అంతే, ఒకరు మాట్లాడారంటే వాళ్ళు చెప్పిన దానికి ఎద్దోళ్ళు ఉన్నారు కదా, మీరున్నా అంతే. ఇప్పుడు వాళ్ళు ఇట్లా అని చెప్తారు కదా, దీనికి మీరు ఇట్లా అని చెప్తారంటే దానికి తగినట్ల సొల్యూషన్ ఇద్దరు కూకొని ఎత్తుకుంటాం. దాని నుంచి ఒకే కింద వాళ్ళు ఒక మాట చెప్పేదానికే ఇది లేదు అది లేదా నీ పక్కన వేసేది ఆ పక్కన వేసేది అది కాదు. వాళ్ళు టోటల్ గా మనమేముందో మనము చెప్తాము, వాళ్ళేముందో వాళ్ళు చెప్తారు. ఇద్దరు వచ్చిందే ఇట్లా కాదు ఇట్లా. ఇప్పుడు వాళ్ళు 3 అనేది మనం 3 అనేది అవుతుందా, 3 అనేది 1 వేసింది, 3 అనేది 6 అవుతుంది.
దాని నుంచి దయచేసి ఎవరు మాట్లాడకూడదు. వాళ్ళు చెప్పేది వాళ్ళది ఏమేమి పాయింట్స్ అని నోట్ చేసుకోవడానికి నోట్ ఉండాలి. దాని ప్రకారం సొల్యూషన్ కి ఏమేమి చేస్తామనేసి ఉంది. దాని ప్రకారం అందరూ వచ్చిందే వీడితో ఓకే అంతేదా. వాళ్ళు చెప్పినట్లు వాళ్ళు నేర్చుకుంటారు, మనం చెప్పినట్లు మనం నేర్చుకుంటాం అంతేదా. ఎత్తులో కుటుంబీకి మాట్లాడుతూ ఉంటారు. ఎత్తు ఓనర్ని పిలుస్తాము. ఇద్దరికి సమానంగా తీసుకొని కమిటీ ఒక ముడుగు ఎత్తుంది. ఆ ముడుగుకి అందరూ కట్టుబడి ఉండాలా. ரெண்டாம் தோட்டம் கட்டுறீங்க தானே, அங்க வந்து ரெண்டாம் பக்கம் தேர்ச்சி போடுங்க. அங்கேயும் 10 பேர் உட்காந்து கமிட்டிக்காரங்க சரிங்களா. ஊர்ல கமிட்டி 200 பேர் இருப்பாங்க. அந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் நிப்பாடுங்க. பாருங்க, மாடு வந்து தோட்டத்துக்குள்ளதான் பிடிப்பாங்க. தோட்டத்து வெளியே நிக்கிறதும் இல்ல பிடிக்கிறதும் இல்ல சரிங்களா. இது மேல ஒரே ஒரு பசங்க கூட வெளியே நிக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த தோட்டத்துக்குள்ளதான் நிப்பாங்க. 250 அடி தோட்டம் கட்டுங்க. 250 அடி மொத்தமே நம்ம கோரிக்கை சொல்லுங்க. எங்களுக்கு வந்து 250 அடி தேவைப்படுது. பசங்க அவ்வளவு பேசுறாங்க சரிங்களா. எங்களுக்கு 250 அடி தேவைப்படுது புரியுங்களா. வேலைங்களா. அதுதான் இப்போ ஒரு மாட்டுக்கு பிடிச்சாங்க, மாட்டுக்காரங்க வச்சாங்க. அவங்க வந்து ஒரு மாசம் மாடு போடக்கூடாது 2 வண்டிக்கு 1 வருஷம் சரிங்களா. அது மீறி மாடு போட்டா உங்களுக்கு ரூல்ஸ் ஏதாவது பார்த்துக்கணும் சரிங்களா. உங்களுக்கு வேற ஏதாவது போறீங்களா? உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பிரச்சனை என்ன சொல்றாங்க, மாடு புடிச்சா போன் போட்டு மிரட்டுறாங்க கேக்குறாங்க. அதுதான் பேசுறது. அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்க ரெக்கார்டோட சங்கத்துக்கு ஒப்படைச்சீங்கன்னா சங்கத்து மூலம் தான் பேச முடியும். சும்மா வாய்ப்பேச்சில் சொன்னா எதுவுமே பேச முடியாது. இப்ப நேற்று மாடு பிடிச்சாங்க வீடியோ போடுறதுனால இப்ப இவ்வளவு பேச்சு. அதே மாதிரி உங்களுக்கு யாருன்னா மாட்டுக்காரங்க போன் போட்டு பேசுனாங்கன்னா ரெக்கார்டோட அனுப்புங்க. அதே குரூப்ல போடுங்க. அவங்க வீட்டுக்கே கூட போய் பேசலாம், இல்ல இதே மாதிரி சேர்ந்து கூட பேசலாம். சும்மா வாய் பேசல எனக்கு போன் போட்டாங்க, எனக்கு அது பண்ணாங்க, எனக்கு இது பண்ணாங்கன்னா அது எதுவுமே யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு மாட்டுக்காரங்க அவ்வளவுதான். வெளியே பிடிச்சாங்கன்னா வீடியோ ஆதாரத்தோட இருந்தாதான் பண்ண முடியும். அதுக்கு வேணா உட்கார வச்சு பேசலாம். திருப்பி திருப்பி வந்துட்டு நாங்க மாடு பிடிச்சாங்க, அதை பிடிச்சாங்க, இதை பிடிச்சாங்க, அதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க கேட்ட மாதிரி 150 அடி என்னங்க எந்த அது கூட போய் பாருங்க. 200 மீட்டர் இருக்கும். வேற எதனா இருக்கான்னு கேட்டுருக்காங்க. வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டுருங்க. உங்களுக்கு வேற எதனா இருக்காப்பா? అలా అందరికీ నమస్కారం. అలా ప్రతి ఊర్లోనూ డైలీ 12 నిమిషాలు ఉంటుంది. నేను స్టేజ్ పైన ఉంటాను.
మైక్లా దయచేసి ఫుల్ క్యాచర్లు మాత్రం అర్థం చేసుకోండా. ఆ ఫుల్ క్యాచర్లే దీనికి పోయిన పండుగలా నేను మైక్లో ఏం చెప్తానంటే ఫారం ఇంత పోండి అంటే కొంచెం పోయండి, ఫ్రంట్ కి రావద్దంట. ఒకటి అలాంటి అర్థం చేసుకోండి. పోయి స్టేజ్ లో ఎంత ఉంటాను, కమిటీ వాళ్ళు ఉంటేనే, పండుగ చేసి వాళ్ళు ఎవరు ఉంటేనే ప్రతి ఒక్కటి అబ్జర్వ్ చేస్తూనే ఉంటాను. నేను అబ్జర్వ్ చేస్తూనే ఉంటాను. దగ్గర తెలియకుండా ఏమీ లేదు పండుగల. యా క్యాచర్లలో ఎవరైనా కండ అన్నదమ్ము ఉంటారా పోండా ఎన్నితో అంటే రొంచి పోండా ఏమే రొంచి పోండి అంటే ఎవరు పోయేదాన్ని ఇప్పుడు మైకుల్లో చెప్పి చెప్తాను ముందుకు వస్తూనే ఉండేది. అదొక కండిషన్. పోతానికి మైకులో చెప్తే అందరూ పోవాలా. రెండో కండిషన్ ఏమంటా పండుగ అంతా అయిపోయినాక బ్యాండ్ అని స్టాప్ చేసినాక తంపాలు తెచ్చి అడ్డం పెట్టినాక ఎవరైనా ఖాళీ ఎద్దామని విడిస్తే ఎద్దోళ్ళు ప్రతి ఒక్కరు అది పెద్ద ఎద్దలో కానీ చిన్న ఎద్దలో కానీ నేను ఎత్తు పట్టి మేము పడేస్తామని కింద. అది ఏమంటే పరిస్థితి నన్ను అట్లా అయింది మాకు. మూడేళ్ళు బిడ్డ ఒక తల్లి ఈ సొంతలో పోతా ఉంది, ఖాళీ ఎత్తుని ఇప్పిస్తున్నాడు పైనకి. ఆ అమ్మ పోయి ట్యాక్టర్కి పడిపోయి నెక్స్ట్ మాకి ఇద్దరికి కిషోర్కి ఒకటి కాలేటో నాకు చెయ్యి ఫ్రాక్చర్ మాకైంది. పండుగ స్టాప్ అనే కిషోరా ఖాళీ ఎత్తుకొచ్చి ఏమనుకోండి సార్ పొద్దున్నే 7:30 స్టార్ట్ అయింది పండుగ. 11:30 గంటలు పండుగ అయింది. దాని లోపల ఎదురు చేయగలదు ఎవరో లోపల ఇచ్చుకోవాలి సరే. పాపానికి నా ఎద్దు పట్టుకొని ఉతుకోమల జనాలపై నిలిచేది. ఆ ఒక అమ్మ గేట్ పడింటే కృష్ణగిరి మేరకమోట్ల సంక్రాంతి పండుగ లేదన్న ప్రెస్ వాళ్ళు ఆడే ఉండారు. ఆ అమ్మ ఏమన్నా పొడింటే 3 ఏళ్ళు బిడ్డ ట్యాక్టర్కి దిగు పడినాడు. ಎಷ್ಟು పండుగ ಯಾವ ఊర్లైనా కానీ ఎద్దరు బాగా అర్థం చేసుకుంటా తంప వేసి పండుగ స్టాప్ అన్నాక పోలీసులు కూడా పోలీసుల పైన కూడా ఎత్తు చూస్తున్నారు. మన ఎద్దులు అర్థమైందా ఇంకో ఊరు పర్మిషన్ ఇస్తారు పోయి నిన్న ఎత్తు పైన ఇస్తున్నాడు కంపల్సరీ ఎత్తు ఇస్తున్నా చూసాను ఉన్నాము. మేము ఈ పక్కన తీసుకుంటే ఖాళీ ఎత్తి ఆ పక్కన ఇచ్చినాడు. వచ్చే లోపలికి ముగ్గురు 13 స్ట్రెచింగ్ ఒకరికి కాలు ఫ్రాక్చర్ నాకు చెయ్యేటు. మా ఎద్దులకి ఏంటంటే ఆ బిడ్లు పాప పండుగ ఎక్కడ దిగి నడుచుకోపోతూ ఉంటారు. ఎత్తు విషయాలు వాళ్ళపైనే కంపల్సరీ ఎత్తుని పట్టి కడేసే జవాబారి మాది. అది ఎట్లా అవ్వదన్నా కానీ పండుగ స్టాప్ అన్నాక తంపాలు అడ్డం పెట్టినాక దయచేసి ఎరుగుతారు అందరికీ ప్రాణాలే కొంచెం అర్థం చేసుకోండి ఎద్దోళ్ళు. గలాట్ పెట్టకూడదు. ఇప్పుడు కుచ్చులు పీకే వాళ్ళని పిలిచిండాము, వాళ్ళు కోరిక చెప్పిండారు. ఎద్లు ఓనర్లు దయచేసి ఇదే జాగాకి ఎవరైనా మెయిన్ వాళ్ళు పెద్దోళ్ళు విషయం ప్రెసిడెంట్ వాళ్ళు అందరూ సమానమైన అప్పుడైనా చెప్పినాము. మన పీకులకి రాలేదు, ఒక 5 జన్మకి రండా. వాళ్ళు కోరిక చెప్పినాక ఇద్దరు కోరికలు ఎత్తుకొని ఒక ముడుగు ఎత్తు ఉంది సంఘము, ఆ ముడుగుకి అయితే అందరూ పోవాలి. చాలా బాధిపడిండే వాళ్ళు ఎత్తు ఓనర్లు విషయం తెలిసి ఉండాలి మెయిన్ గా. ఇక్కడ అందరూ సమానమే, ఎవరు ఎత్తు లేదు తక్కువ లేదు. கொஞ்சம் பின்னாடி வழி விடுங்கண்ணா, அந்த சேர் இடத்துல கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க உக்காட்டு பிள்ளைனா வயிறு லென்த்தா இல்ல, இல்லைன்னா அந்தாட்ட போயிருக்கோம். கூக்கணும்ண்ணா கூக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் கேட்டஸ் பசங்க தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்தா இது புரியும். நான் பேசுறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க தெளிவா கேட்டாதான் நீங்க என்கிட்ட பதில் பேசணும். இல்லை உங்களுக்கு யாருக்கும் புரியாது, எனக்கும் புரியாது, நான் கத்திட்டு போயிடுவேன். சரியா? தயவுசெய்து சொல்றேன். இந்த புல் கேட்டர்ஸ் இப்போ வந்து பேசுனாங்க, அருமையா பேசினாரு. அவரோட டிமாண்ட் வச்சாரு, இத்தனை மீட்டர் வேணும்னு சொன்னாங்க. இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க என்னன்னா இது பாரம்பரிய பண்டிகை தான், ஜியோல கிடையாதுன்னு உங்களுக்கு புரியல. இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஜியோ வரும்போது தான் நீ எத்தனை மீட்டர் வைக்கணுன்றதே புரியும். இப்போ நாம அண்ணன் தம்பி இருக்கோம். நான் மாடு விட்டாதான் நீ மாடு பிடிக்க முடியும், நீ மாடு பிடிச்சாதான் நான் மாடு விட்ட முடியும். இதனால தயவுசெய்து சொல்றேன், நீங்க கேட்டது நான் ஏத்துக்கிறேன். இத்தனை மீட்டர் வைக்கீங்க வீங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்காரன் எவ்வளவு அடிச்சிடலாம்னு சொல்றீங்க, ரைட், அதுவும் நான் ஏத்துக்கிறேன். யாராவது அடிச்சிட்டாலோ இல்ல சண்டை போட்டாலோ இப்போ சொன்னாங்க கமிட்டி வைக்க 2 பக்கம் ஒரு ஸ்டேஜ் போட்டு வைங்க சொன்னாங்க. அது வச்சு அந்த பிராணம் வராது, அது சூப்பர். 2வது விஷயம், மாடு வந்துட்டு பிடிச்ச ஏதோ கேஸ் இது போடுறேன் சார், 1 வருஷம் பேன் பண்ணிருக்கலாம்னு கேட்டாங்க. சரிங்களா?
நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல வாங்க வாங்க நீங்க வாங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, மாடு பேன் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி மாடு என்னன்னு தெரிஞ்சிடும், அவங்க ஊர் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். டிஷர்ட் இன்னைக்கு போட்டு டிஷர்ட் மாடு பிடிச்சி தவறா பிடிச்சிட்டாங்கன்னா அந்த டிஷர்ட் வரணும்னு சொன்னா நாளைக்கு வேற டிஷர்ட் வந்து போட்டு வரலாம். சரிங்களா? நீங்க உண்மைக்கு உண்மை என்ன இருக்கோ அது மட்டும் தான் பேசணும். ஏன்னா எல்லாத்துக்கும் கடவுள் தான் உண்மை என்ன பேசலாம். இந்த மாதிரி டிஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தலைவர் யாரு, அவங்க இது பொறுப்பு. நாம அதுகிட்ட கரெக்டா 2வது தோரணம் கட்டுறோம். 2வது தோரணம் கிட்ட இருந்து டிராக்டர் டிப்பர் எதுவும் நிக்காது. இனிமே தீர்மானத்தை போட்டுலாம் நிக்காது. அப்புறம் 2வது விஷயம், அது ஆனதுக்கு அப்புறம் மாடு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதுவும் போட்டுரும். அதுக்கு மேல வர பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணன்றதான் பேசணும். நீங்க போன்ல வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்காதீங்க. தெரியும்னா ரெக்கார்டோட எடுத்து சங்கத்துக்கு கொடுங்க, சங்கம் அதை பத்தி நடவடிக்கை எடுக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அத்துக்கட்டுல நம்ம எருதுக்காரங்க மாட்டுக்காரங்க வந்து மாடு விடுறோம். நம்ம மாடு விடுறோம்னா அந்த தோரணம், அந்த 2வது தோரணம் ஃபர்ஸ்ட் தோரணத்துக்குள்ள வந்து புலிகேச்சர்ஸ் வந்து நம்ம மாடை பிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து கீழே மாடு விழுந்துட்டா பிடிக்கும் போது அதை வந்து பிடிக்க கூடாது, எங்களோட டிமாண்ட சொல்றாங்க. அடுத்து வந்து அந்த 2வது தோரணத்தை தாண்டி, அந்த 2வது தோரணத்தை தாண்டி வந்து புலிகேச்சர்ஸ் வந்து மாட்டை வந்து பிடிக்க கூடாது. இதுக்கு வந்து நம்ம அத்துக்கட்டு இப்ப நல்ல சங்கம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சங்கம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். நாங்க அங்க அடிக்கிறோம்னா சொல்றாங்க இல்லையா, மாட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து மாடு பிடிச்சா அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஏன் அந்த மாதிரி வந்து சண்டை நடக்குதுன்னா, அந்த மாடு வந்து அந்த அத்துக்கட்டு அந்த தோரணத்துக்கு வெளியே வரும்போது பிடிக்கிறதால தான் அந்த சண்டை வருது. ஏன்னா நீங்க பிடிக்கிறதுக்காக தான் நாங்க விடுறோம். நீங்க வந்து உள்ள பிடிச்சிட்டா நாங்க பாட்டுக்கு சைலண்டா போயிடுவோம். என்ன இப்போ அந்த சண்டை போட்டு நமக்கு ₹1 பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 10,000 20,000 செலவு பண்றோம் நம்ம மாட்டுக்கு. மிஞ்சி போனா சொல்றேன் கேளுங்க, ₹1000 ஒரு அடி தடுக்க, ₹3000 கட்டி இன்னொரு மாடு நம்ம இன்னொரு வாட்டி தடுக்க கட்டி விட போறோம். அதுக்கு நம்ம வந்து சண்டை போட தேவையில்லை. அதனால அந்த கரெக்டா அந்த 2வது தோரணத்துக்குள்ள நீங்க மாடை புடிச்சிட்டு வாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. நாங்களும் கேட்கல, சைலண்ட் ஆயிடும். இன்னொன்னு, அந்த தடுக்கையை புடிச்சிட்டு அந்த தடுக்கையை அறுத்து எடுத்துட்டு பாத்தீங்கன்னா திரும்பவும் அதுக்குள்ள வராதீங்க. அதுக்குள்ள வந்து ஒரு மாதிரி நீங்க அங்க அந்த எருதுக்காரங்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருக்கும் மாடை கிடைச்சா. அதனால அதை திரும்பவும் அதுக்குள்ள அந்த தடுக்கையை கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து அதை எடுத்துங்க, தப்பு கிடையாது. நீங்க உங்களோட திறமை, உங்களோட வீரம், அதனால அந்த இடத்துல நாங்க சண்டை போட விரும்பல. அதே அந்த அதுக்குள்ள வந்து நீங்க தடுக்கையை பிடிச்சதும் அந்த தடுக்கையை அறுத்து எடுத்துக்கிட்டு திரும்பவும் அதுக்குள்ள வரக்கூடாது. அது நீங்க எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க முடிஞ்சா பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம், இல்லைன்னா பரவாயில்ல. அதான் ஆனா நெக்ஸ்ட் டிமாண்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அந்தரும் எல்லாரும் வீடியோ பாக்குறோம், ஆவேரியில பண்டிகை நடக்கிறது பாக்குறோம், இங்க நடக்கிற பண்டிகை அவங்களும் பாக்குறாங்க. ஆவேரியில வந்து எடுத்து பிடிக்கிறவங்க எப்படி பிடிக்கிறாங்க சொல்லுங்கண்ணா. ஆனா இருந்தா ஒரு நிமிஷம், ఆడ సింపుల్ ఆడ వచ్చి ఎగ్జాంపుల్ చట్టా కట్టింటే చట్టా చేస్తారు, లేకుంటే చట్టా లేకుంటే గోపురం పట్టుకొని కొమ్ములు పట్టుకునేదో చట్టం వేసుకొని చేస్తారు. అందరూ తప్పు చేస్తారు, కొందరు తప్పు చేస్తారు. బురికి బట్టు పట్టు ఎక్కి దయచేసి అది వద్దు, బురికి బట్టు పట్టు ఎక్కేది వద్దు, కరెక్ట్ తప్పన ఇదే. కుచ్చు పట్టేవాళ్ళు కుచ్చుని కొమ్మున, ఇప్పుడు ఎదుటి ప్రెస్టీజ్ ఏం నిగడతామో కొమ్మకి ఏం పెడతామో కొమ్మున కొట్టాల. ఉండే పురికి బట్ట ఎత్తు ముందు పాస్ అయిపోయినాక ఇట్లా పురికి బట్ట నేర్చుకుని ఎక్కేది అది తప్పు. కుచ్చు కట్టినారా కుచ్చుని క్యాచ్ చేయండి, లేకుంటే పురికి లేకుంటే గోపురం పట్టుకుని కుచ్చు పట్టుకుండా ఇదొకటి చేసుకోండి. అంతగా ఇంకొకటి ఈగోలు పెట్టుకుని దయచేసి ఇంకటి ఏమీ చేసేదొద్దానా. దీని ముందు అయిందా అయిపోయా. ఇదే ఎద్దులు వచ్చి వాళ్ళు మరేది కోసం పిలుస్తారు, మీరు మీ గెత్తు చూపించడానికి ఇస్తారు. ఆ గెత్తు ఆడే పోయింది తిరిగా దాని ఛాలెంజింగ్ చేసేది ఇంకొకటి చేసేది ఇంక మీరు దయచేసి వద్దానా. అందరికీ నమస్కారము. చేతిలో ఆవులు దూడ్లు పెట్టిన దూడ్లు పెట్టి తీసుకుంటామంటే 1 అవర్ టైం కావాలి మనకి.
ప్రతి ఒక్కటి తప్పైంది ఆడదా. మనము అందరూ కుచ్చి కట్టి ఇస్తాము లేదంటే ఈ దూడ్లు ఇడిసే వాళ్ళు కుచ్చిలు కట్టుకుని ఇస్తాం చూడే వాళ్ళదే పెద్ద తప్పు. ప్రతి ఒక్కరికి వాళ్ళకి 1 hour టైం ఇచ్చిరంట లేదా 3/4 గంట టైం ఇచ్చిరంట. ఆ టైం ప్రకారము వాళ్ళు ముగిసిటిని అమ్మాయికి అనేకేమున్నాయో వీళ్ళు కుచ్చి కట్టి ఇస్తే వచ్చి వాళ్ళు ఏం ఇస్తారో పొట్టే వాళ్ళకి వాళ్ళది అప్పుడు ఆ సెంటర్లో ఏం అట్టుకోవచ్చా వాళ్ళకి పాస్ అయిపోతాయి. అది సెంటర్లో పోయి సెంటర్లో ఏదైనా ఒకటి పడిపోతుంది. ఎంఏ ఎద్దో కుర్ర ఏదైనా ఒకటి పడిపోతుంది. అది పడిన తక్షణం వచ్చి పట్టుకుంటారు. వీళ్ళు సఫర్ అవుతారు, వాళ్ళు సఫర్ అవుతారు. జనాలు ఉంటాయి దూడు వచ్చి అడ్డు వచ్చి పట్టుకొని ఇంకా బ్రదర్ ನನ್ನ ಎಕ್ಸಾಂಪಲ್ ఇప్పుడు ఇంకోటి ఏమైతుందంటే ఇప్పుడు ఇంకోటి టీ షర్ట్ వాళ్ళు చెప్పి కరెక్ట్ గా చెప్పి ఇమిట్ వచ్చి పండుగకిను ఇప్పుడు తోరణం ముందరికి కూడా వచ్చి పడతారు, తోరణం వెనుక వచ్చి పడతారు. దానికి వచ్చి ముళ్ళు కొరకొచ్చి ఆయా టీమ్ లీడర్ దా ఎత్తుకోవాలా. బుల్కెచర్ టీమ్ లీడర్ కరెక్టా? బుల్కెచర్ టీమ్ లీడర్ దా దీనికి పొరుపు. వేరే ఊరిని అడిగేదో సంగమోని ఇద్దా అడగలనా? ఏమే సంగమోని ఇద్దా అడగాల. ఆడ నేను ఎద్దోనంటే నాకు కూడా 200 జనం ఉంటారు. 200 జనం మీరు అడిగేది ఎద్దోనంద అడుగుతారు. అదే తర ఒక టీం ఉందంటే ఆ టీం ఓనర్ ఉందా మనం అడగాల. 200 జనం మనం అడిగేకి అయ్యేది ఇదొకటి. నెక్స్ట్ బుర్కీ బట్ కొట్టి ఎక్కేదని కూడా కంపల్సరీ ఉండాలి. బుర్కీ బట్ పట్టుకొని ఎద్దు పట్టేది ఇంగ్లీష్ లెక్కలో ఉండకూడదు. ఇప్పుడు వాళ్ళు ఎట్లు చెప్పరు మేము ఎద్దు బ్యాన్ చేయాలని అట్లేమన్నా చేస్తే బ్యాన్ చేస్తాం. అది చెప్పుకుంటా నువ్వు అది మోసపోతారా? మీ ఛాన్స్ మీకు వచ్చాడు మాట్లాడా, వాళ్ళు మాట్లాడతాడు మీరు మాట్లాడదా, మీరు మాట్లాడతాడు వాళ్ళు మాట్లాడదా. మీకు రాలేదు మాట్లాడకొచ్చింది. ఇక్కడ అందరూ కొంచెం సైలెంట్ గా ఉన్నాడా? ప్రతి ఒక్కరు అందరూ ఎడ్లలో అయిపోయి బుల్ క్యాచర్స్ అయిపోయి అందరూ వస్తారు పండుగ చేస్తారు. అదే మేము వచ్చినప్పుడు మైక్ చెప్పేకి ముఖ్యంగా నేనైపోయి ముందు అయిపోయి మన గురు రంజిత్ అయిపోయి ఎవరైనా వచ్చినప్పుడు కమిటీ వాళ్ళు మాకు వచ్చి ఆడ మైక్ చెప్పే దగ్గర వచ్చి సేఫ్టీ చేసి ఇవ్వాలి. ఎలాంటే పూర్తి 20 జన్మ స్టేజ్ లో చాలా దగ్గర పోయే సిచ్యువేషన్ కూడా వస్తుంది. అట్లా నెక్స్ట్ వేరే ఆడ మీరు అన్ని అదంతా అర్థం చేసుకోవడారా దయచేసి అందరికీ చెప్తానమ్మా. అలా పేరు కోసంగా మన పండుగ జరుగుతూ ఉండేది. ప్రతి ఒక్కరు ఏమి ప్రైజ్ ఇచ్చారు, ఎవరికైనా ప్రైజ్ వస్తుందా? ఇక్కడ మన పండుగలో ఎవరికి ప్రైజ్ వచ్చాదన్నా? పేరు కోసంగా ఉండేనా? మాకు షార్ట్ గానే ముగిస్తాము. మాకు వచ్చి ఆ కమిటీ దగ్గరకు పోయినా మైక్ చెప్పేదానికి వచ్చి మాకు అక్కడ సపోర్ట్ చేసేయాలన్నా. కమిటీనే మేము ఇది అడుకుంటూ ఉన్నాం మైక్ చెప్పేవాళ్ళకి. கொஞ்சம் அமைதியா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கிறது மாட்டுக்காருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேச வந்திருக்கிறோம். முதல்ல எத்தனை டீம் வந்திருக்கோம் அந்த டீமுக்கார கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த மாட்டுக்கார பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த டீமுக்கார கொஞ்சம் வாங்கினா. ஆனா முக்கியமான அந்த மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்க தான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நம்ம கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதுக்கு பல போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் நம்ம சந்திச்சோம். ஆனா இது வரைக்கும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குறைஞ்சது 2016 இருந்து இந்த பீட்ட அமைப்பு 16 அமைப்பு நம்மளுக்கு தடை போட்டு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல தடை போட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜல்லிக்கட்டு மாநில தலைவர் PR ராஜசேகர் ஐயா போய் அந்த 6 வக்கீல்களை வச்சு அங்க கோர்ட்ல வாதாடி நம்மளுக்கு இந்த பெற்றுத்தரணும். அந்த ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய வீர விளையாட்டு. இதுக்கு முன்னோடியாக யார் இருக்கிறாங்கன்னா இந்த மாடுபிடி வீரர்கள் தான். இது எப்படின்னா நம்ம ஒரு மாடு வச்சு நம்ம ஒரு வீர விளையாட்டு பண்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான பண்டிகை இருக்கு. நமக்கு தமிழ்நாடு முழுவதுமே 7 வகையான பண்டிகை இருக்கு. அந்த 7 வகையில 6 வகைக்கு மட்டும்தான்
நம்மளுக்கு வந்து இந்த பர்மிஷனே கொடுத்திருக்காங்க. அது ஜியோ பாஸ் ஆயிருக்கு. அதான் ஒரு நிமிஷம் அதனால வந்து சொல்லுறேன். அதனால வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து இது வரைக்கும் ஜியோ இல்ல. அதனால வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கோபசந்திரத்துல ஒரு பிரச்சனை ஆச்சு. அதுக்கு வந்து யார் தெரியுமா காரணம்? இந்த மாடுபிடி வீரர்கள் தான். இந்த மாடுபிடி வீரர்கள் இருந்த காட்டினா இந்த வாட்டி கோபசந்திரத்துல பண்டிகை ஆடுது. அவங்க வந்து பாராட்டின கொஞ்சம் கைத்தட்டுங்க அவங்களுக்கு. அவங்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அவங்க வீரர்களை வந்து என்னைக்குமே நாம கூட இடம் போடக்கூடாது. மாடை வச்சிருக்கிறவங்க அவ்வளவுதான். நம்ம ஒரு இடத்துல நம்ம பண்டிகை பண்றோம்னா அவன் வந்து மாடு பிடிக்கிற வந்து நைட்டு ஃபுல்லா வந்து அவன் சாப்பிடறானோ குடிக்கிறானோ அவன் வீட்டுல அந்த புள்ளி குட்டை விட்டுட்டு வந்து கூட அவனுக்கு கால் அடிபட்டாலும் சரி நம்ம அந்த மாடை பிடிக்கணும்னு வரான். அது வந்து நடக்குது. அதே போல மாட்டுக்காரர் என்ன பண்றாங்க தெரியுமா? அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம அந்த மாட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாடு எப்படி விடணும், நம்ம மாடு வெளியே போகுமோ போகாதுன்னு அந்த நோவுலதான் வரான். அதனால வந்து தயவு செஞ்சு சொல்றேன், இது கொஞ்சம் கேட்டுக்காங்க. இப்ப வந்து நம்ம மாவட்டத்துல வந்து இப்போ முன்னாடி நடந்த பண்டிகையில வந்து சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. விதிமுறைகளை மீறி காளை மாடுகளை பிடிச்சதுனாலையும் மாட்டுக்கார போய் சில பேரை வந்து தகாத வார்த்தையை பேசுறதுனால வீரர்களையும், அதனால வந்து நம்ம இந்த கோயிலுக்கிட்ட நம்ம வந்து நம்ம உட்காந்து எல்லாம் பேசணும்னு சொல்லி இங்க எல்லாம் கூடி இருக்கிறோம். அதனால இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு இரவும் பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் வந்து எஸ்விடி மூர்த்தியன் அவர்களும் மற்றும் பிரசன் அவர்களும் பிவிகே கிருஷ்ணமூர்த்தியன் அவர்களும் இந்த கூட்டத்தை சேர்த்து அனைத்து வந்திருக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப என்னன்னா முந்த நாள் வந்து நம்மளுடைய டிஎன் ஃபார்மல் ஒரு நிமிஷம் மாட்டுக்காரர் தரப்புல இருந்து நாங்க வந்து மாடு வந்து நாங்க வந்து கரெக்டா அந்த தோரணத்துக்குள்ள மாடு பிடிச்சா நாங்க எங்களுக்கு ஓகே. அடுத்ததா அந்த தோரணத்துக்கு பக்கத்துல வந்து எந்த டெம்போவும் நிப்பாட்டக்கூடாது. மாட்டுக்காரங்க தான் சொல்றோம், நம்ம தரப்புல இருந்து சொல்றேன். அடுத்தது நான் ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். எங்களோட மாட்டுக்காரங்க டிமாண்ட் என்னன்னா மாடு வந்து விடும்போது கீழே விழுந்துட்டா மாடு வந்து பிடிக்கூடாது. செகண்ட் வந்து தோரணத்துக்குள்ளதான் மாடை பிடிக்கணும். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சப்போஸ் ஒருவேளை நம்ம மாடு பிடிவர்கள் தோரணத்துக்கு வெளியே பிடிச்சா அதுக்கு மொத்த பொறுப்பும் பாத்தீங்கன்னா நம்ம கமிட்டி நம்ம சங்கம் தான் அதுக்கு வந்து அவங்க தான் முடிவு எடுக்கணும். மாட்டுக்காரர்கள் அந்த இடத்துல அந்த இப்ப மைக் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இருக்கீங்க பின்னாடி இருக்கணும். அங்க தவறு நடந்தா உடனடியாக அதை கிளியர் பண்ணணும். மாட்டுக்காரருக்கு அங்க நியாயம் கிடைக்கணும். ஏன்னா அங்க நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப பேசிடலாம் நம்ம அங்க வந்து நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதை வந்து மொத்தம் நம்ம சங்கம் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கவனம் செலுத்தணும், கவனமா இருக்கணும். யாருக்கும் நாங்க வந்து மாட்டுக்காரங்க வந்து சண்டை செய்யணும் அவசியம் இல்லை. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா அந்த தடுக்கையை புடிச்சிட்டு போகும்போது அந்த தடுக்கை அறுத்து எடுக்கும் போது அந்த தடுக்கை வந்து சைட்ல அவங்க எடுத்துட்டு வந்து அறுத்து கொட்டும், உள்ள திரும்ப போக கூடாது. மூணாவது நம்ம நண்பர் வந்து புல் கேட்டர் சொன்னாரு, மாடு வந்து பிடிச்சா இது பண்றாங்க அவங்களுக்கு பேன் பண்ண முடியுமா மாடை கேட்டாரு. ஒருவேளை இந்த விதிமுறை மீறி வந்து புல் கேச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி மாடு பிடிச்சா அந்த புல் கேச்சர் டீம் பேன் பண்ண முடியுமா? இது கேள்வி. தவறா இருக்காத நண்பா, நான் வந்து உங்களை வந்து பேன் பண்ணணும் சொல்ல அவர் சொன்னதால எங்க தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை உங்களுக்கு வச்சிருக்கேன். நானு இது மாதிரி நம்ம சண்டை போறதா சொல்ல அவரோட கருத்துக்கு நான் ஆப்போசிட் கருத்து வச்சேன், அவ்வளவுதான். இது மாதிரி நாமளும் கேட்கலாம். இதுக்கு வந்து புல் கேச்சர் ஏன்னா பாருங்க நம்ம மாடு பிடிச்சார் ஒருத்தர் செஞ்ச தவறால பாத்தீங்கன்னா நம்ம மொத்த டீம் வந்து நல்ல மனசுல பசங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேர். அதனால அவங்க லீடர் வந்து அந்த மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்க கண்காணிச்சுக்கணும். அந்த லீடர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமை வந்து அவங்க கவனத்துல எடுத்துட்டு அதை சரி செய்யணும். இது மாதிரி தவறு நடந்தா தவறுன்னு சொல்லிட்டு அதை வந்து சரி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்துக்கட்டு பண்டிகை நடத்த எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே முதல்ல உணரணும். வாய்ப்புக்கு நன்றி.
லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு கோரிக்கை, எடுத்து பிடிக்கிறீங்க ஓகே, தடுக்க எடுத்து பிடிக்கிறீங்க ஓகேண்ணா. அந்த தடுக்கைக்கு அவங்க காசு கொடுத்தா ஓகே, இல்ல நீங்க தடுக்கை எடுக்க பண்ணுங்க. தடுக்கை எடுத்துட்டு நீங்க செலிப்ரேட் பண்றதுல ஓகே தான். தயவு செஞ்சு அந்த பிளானிங்க ஹெல்த் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த லென்த்ல எல்லாமே நிக்க முடியாது. அதனால மாடுக்காரங்க உள்ள யாரும் வராதீங்க, உள்ள யாரும் வந்து நிக்காதீங்க. மாடு பிடிக்கிற மட்டும் உள்ள நிக்கிறோம். நீங்க எதுக்கு வரீங்க? உள்ள பிளாக் எடுத்துக்காதீங்க, பின்னாடி பைப் எடுத்துக்காதீங்க, எல்லாம் எடுத்துக்காதீங்க. எவ்வளவு அடிப்படுது அதனால பைப்ல அடிப்படுது. நீங்க ஓடி வரதுனால பின்னாடி எங்களுக்கு வந்து அடிக்கிறீங்க, அது எங்களுக்கு எவ்வளவு அடிப்படுது, நிறைய பேருக்கு அடிப்படுது. அதே மாதிரி வெளியே பிடிக்கிறீங்கன்றீங்க. நீங்க வந்து இங்க வெளியே இருங்க. கமிட்டி ஒரு நலசங்கத்தோட வேலை என்ன, எல்லாம் இந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போய் கொடுக்கணுன்றதுதான் உங்க வேலை. அதனால நீங்க என்ன பண்ணணும், அதை கரெக்டா செய்யுங்க. நீங்க வெளியே இருந்து அங்க இருங்க. நீங்க தப்பா பிடிச்சா கேளுங்க வந்து, அதுதான் உங்களோட வேலை. புரியுதா? நலசங்கத்தோட வேலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போய் கொடுக்கணும், அதுதான் உங்களோட வேலை. அதே மாதிரி கண்டுபிடி விடுறீங்களா, காலையில ஒரு 1/2 hour 1 hour விட்டுருவாங்க. அதுக்கு மேல யார் காலி மாடு விட சங்கத்தோட வேலை தானே. ஆமா, நான் அதுதான் வேலை. அது பாதுகாக்கிறதுக்கு தானே ஒரு சங்கம் இருக்கு, பாதுகாக்கிறது தானே சங்கம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கண்குட்டியாலும் மாடு மாடுன்றீங்க, அப்ப யார் அதோட விட விடுறீங்க? காலையில விட்டு நிறுத்திடுங்க, அது உங்களோட தப்பு தானே. அதெல்லாம் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மாடு விடுங்க. உங்க மாடு பிடிக்கிறாங்க தனித்தனியா விடுங்க. உங்க மாடு உங்க திறமை இருந்தா அதை விட்டுட்டு உங்க பாட்டு எடுத்துட்டு வந்து நீங்களும் கும்பிட வரீங்க. மாடு கீழே தான் செய்யும். மாடு ஒண்ணு முதல்ல கீழே விடும். நீங்க பொறிவை நிறுத்தி நீங்க அதை விடணும். அதை விட்டுட்டு மாடு விட்டுறீங்க, காலி மாடோட விட்டுறீங்க. அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு. அதை விட்டுட்டு எங்களுக்கு தப்பு சொல்லுங்க. அதே மாதிரி எங்களை பேன் பண்றீங்க. அவர் கேட்டாரு, பேன் பண்ண வேணாம்னு சொல்லல. நீங்க யாரும் உள்ள வராதீங்க. மாடு பிடிக்கிற மாதிரி தான் உள்ள இருக்கணும். நீங்க பாயத்துல உள்ள நிக்கிறது உள்ள மட்டும் தான் பிடிப்போம். நீங்க வெளியே கமிட்டி இருங்க, முன்னாடி கமிட்டி இருங்க. மாடு பிடிக்கிறது தான் யாரும் உள்ள விடாதீங்க. ஏன்னா மாடு பிடிக்கிறதுனால மாடு பிடிக்கிறது மட்டும்தான். హలో అందరూ ప్రాబ్లం అయిందని మాట్లాడతారు. ఏంటికి అవుతుంది ఆ ప్రాబ్లం ఎవరు కాకుండా ఉండాలా? ఇప్పుడు పండుగ చేసేవాళ్ళు 3 రోజులతో వచ్చినారు. ఏంటికే ఇట్లా అందరూ ఉన్నారబ్బా, మనం చెప్పిస్తే అందరికీ తెలిసిపోతుంది. మా ఊరికి ఎట్లెత్తుకు వచ్చిస్తారు, పండుగ చేసుకుంటారో మా పేరు వచ్చేసి వచ్చినారు. పాపం వచ్చేప్పుడు వాళ్ళని ప్రతి ఒక్కరు పండుగ చేసేవాళ్ళు దయచేసి చెప్తాను, 100 మీటర్లు కట్టమని చెప్తారు కదా, 300 అడుగులు మండలు కడతారు కదా. ఫ్రంట్ లో 50 అడుగులు సెంటర్ మండలు ఎక్స్ట్రా పెట్టుకుంటా. ఎంట్రన్స్ లో వచ్చింది 30 అడుగుల్లో ఎగ్జిట్ చేద్దాం తురుగు చేయండి. లాస్ట్ లో వచ్చిందే బొండ్లు వేయొద్దండ. వాళ్ళు చెప్పేది నిజమే, అందరూ కూడేది అద్దా. మాండ్లు చూడ ఆడ ఎండ్ అవుతుందంటే ఇదే తోరణం ఎండ్ అయిపోవాలా. కటింగ్ సిక్కేదో వాళ్ళు కటింగ్ వచ్చి పొట్టేకి అయ్యేదో. ఒకటి ఇంపార్టెంట్ పోయిన సంవత్సరము రామన్ దగ్గర ఇట్లా చేయండి అని మీటింగ్ చేసేసి ఎప్పుడు చేయలే. పాపం ట్రై చేసరే కానీ ప్రాబ్లం అయిపోయి ఆడను. ఫస్ట్ స్టేజ్ మైకో, సెకండ్ స్టేజ్ ఇంకొక మైకో. ఫస్ట్ ఇద్దరు పేర్లు చెప్పేవాళ్ళు ఉంటారు. నా ప్లీజ్ నాకు సెకండ్ స్టేజ్ వచ్చి ఇది వచ్చింది. ఈ కమిటీను ఎద్దులు ఓనర్లు చేసేకాయలనా పండుగ మేము ఎవరు చేయాలనుకున్నారా? దయచేసి చెప్తాను, 20 జనం వాళ్ళకని ఇదేంట ఎద్దులుండే వాళ్ళు ఎవరు మెయింటైన్ చేసేకి వచ్చేదో నా ఎద్దు పారాలా నా పేరు చెప్పాలన్నా చూస్తారా జగల ఊరల్లో పండుగ చేసేవాళ్ళు. దయచేసి చెప్తాను, 2 స్టేజ్లో ఒక మైక్ సపరేట్గా ఇచ్చిరండి వాళ్ళకి. ఎవరు మిస్టేక్ అవుతుంది, ఒక దూడు పొడిపోయిందే అప్ప ఎద్దు ఇడొద్దండ, దూడు ఇలా పొడిపోయిందని చెప్పండి. ఊరోళ్ళు ఎవరైనా ఎద్దులు పట్టుకొని పీకులాడతారా? ఎద్దులో 100 జనం అప్పుడు 100 జనం వస్తారు. వాళ్ళు ఒక 10 జనం ఉంటారు. చిన్నోళ్ళు ఏం చేస్తారా? ఆత్రము తాగింటారా, ఇంకోటి చేయంటారా మనం చెప్తామా. అది ఏమి లేకుండా అన్ఎక్స్పెక్టెడ్ ఏమేమో జరిగిపోతుంది. ఆ జాగాలో వచ్చింది మీరు 10 జనం రావాలా. బ్యాగ్ చేసుకుని వస్తారంటే ఎట్లా ఓడన్నా ఊరోళ్ళు వచ్చిందరప్ప కొంచెం మర్యాదిస్తారు. ఎద్దుల్లో అంతే, ఎద్దులు కొట్టేవాళ్ళు అంతే. పీకులడానికి ఛాన్స్ ఉండేది.
ఆ టర్న్ అనేది పెట్టొద్దన్నా నేను ఫస్ట్ పాయింట్ టర్నే ఉండకూడదు 50 అడుగులు మాని లోపల ఫినిష్ చేయండి. రెండైనా మీరు మెయిన్ వచ్చిన పండుగ చేసి చెప్పేదాన్ని ఉండేది దయచేసి చూడే ఇప్పుడు నెక్స్ట్ నడుస్తుంది. ఇప్పుడు మీరు వచ్చిన నిజమాదిరే మా తాలూకు పంచాయతీ శానం అవుతుంది పని మాది లింక్ పంచాయతీ. దీంట్లో మేము కండిషన్ గా అన్ని చేసి చూపిస్తాము. దాన్ని చూసి 4 ఊర్లో నేర్చుకుని ఇచ్చారా ఇది వరకు ఎవరు చేయకుంటారా మేము చేయాలని ఆశపడి వచ్చినాము. దయచేసి చెప్తాను ఆ పండుగ ముందు ఇంకా 3 పండుగలు ఉంది. నేను చెప్పేది ఒక్కొక్కటిగా స్టెప్ బై స్టెప్ ఒకటే కరెక్ట్ చేసుకుంటే వాళ్ళని కొట్టే పనులే వాళ్ళ మనము కొట్టే పనులే ఇందులో ఏమి పొనిపాటు ఇచ్చిపెట్టి వచ్చి కూకొనే పనులే. కమిటీ దానా నెంబర్ 1 కమిటీ దా డిసైడ్ ఆమె దా సంఘము కమిటీ చేత కాకుంటే సంఘము. దయచేసి ఈ 3 ఆప్షన్లు పెట్టండా జగడాలు వస్తే నన్ను పిల్లండా నేను పండుగకే వచ్చేది చెప్తూ చెప్పినట్ల మనకు పోయినతూరి పిల్లై కొత్తూరులో పండుగ నడిచా నంబర్ 1గా నడిచా. ఏమీ ప్రాబ్లం లేదు. పిల్లై కొత్తూరు పండుగ మనకు మంచి పండుగ నడిచా. వాళ్ళు చెప్తా ఉన్నారు ఏమని అడ్డము పోకూడదు నడా మధ్య అడ్డం చెప్తుంది బ్యాన్ ఎత్తుకోపోకూడదు అని. 2-3 ఉంటారు ఎత్తుకునే పోయి పట్టుకోవాలా. ఇంకేడు పైకి అవుతుంది వాళ్ళు 2-3 ఇడిసేనే సరిపోతుంది. ముందే పైకి అవుతుందా ఎత్ని చేసి ఎంత పైకి అవుతుంది పోవచ్చును. నేను చెప్పేది మీ పులికెచ్చలకంతా చెప్పేది ఏం చేస్తున్నా దయచేసి పేర్కొండ వద్దని లేదు. మేము కట్టేది కూర్చొని పేర్కొనే దానికి మీరు ధారాళంగా మెరిగినంత చేయొద్దండ. మీ పాదాలు పట్టుకొని అడుక్కుంటాము ఊరికి పోయి చేయొద్దండ ఏమి ఇదనద్దండ. ఇప్పుడు చెప్పే చిన్నోడు కమిటీ వాళ్ళు పొరుపు కమిటీ వాళ్ళు వీళ్ళు సంఘంలోని సంఘంకు ఎన్ని జిల్లాలు వచ్చారు మీటింగ్ కి సంఘంలో పొరపాటే సంఘంలోకి ఏం పొనిపాటు ఏం లేదా అన్ని ఉంది. ప్రజెంట్ అన్న కిస్మూర్తి పోతానే ఉంటారు వస్తానే ఉంటారు. వాళ్ళకు ఉందా వాళ్ళు అడిపోయి తీసుకొని చెప్పేకైతే మీరు పెట్టాడదనే అయ్యదు వాళ్ళే చేసుకోవాలి. ఇప్పుడు ఏం నీకు ప్రాబ్లం అంటే ఒకే ఒక ఎత్తు ఇది దాటి పట్టుకొని దాన్ని ఇంకా ప్రాబ్లం ఇంటికి వచ్చింది. దయచేసి మీరు పట్టుకోండా గుర్తు పెట్టుకోండా మెరగడోర్ చేయదంట. దయచేసి మీ పాదాలు పట్టుకొని అడుక్కుంటా ఉన్నాం ఇంకే